கர்த்தர் ஒன்று சொல்லிட்டார்னா எல்லாமே சுமூகமா இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அங்க வனாந்தரம் வரும், யோர்தான் வரும், சில எதிரிகள் வருவார்கள். ஆனால் அவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய கரம்னு ஒன்று இருக்கிறத நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் பிரச்சனையே இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன்ட்டார்னா நடுவில் எக்ஸாம் இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பேன்ட்டார்னா இமிகிரேஷன்ல உங்களுக்கு கேள்வியே கேட்காம வரும்போதே வாங்க ஐயா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உள்ள வாங்க அப்படின்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அங்கேயும் நிக்க வச்சு கேள்வி எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் சாதாரணமாய் தான் இருக்கும். ஆனால் அவைகளுக்கு நடுவில் கர்த்தருடைய கரம் ஒன்று நம்ம கூட இருக்கும். அதை நாம் உணர முடியும். அதுக்கு நடுவில் ஒரு சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் வந்து சொல்றார் ஈசாக்கை பார்த்து, இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்றாரு, நீ இங்க இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் சந்ததிக்கு கொடுக்கிறேன், எல்லாம் செய்யறேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் நீ செய்யணும், எகிப்துக்கு போகாமல் இங்கேயே இருக்கணும். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்ப கர்த்தர் நல்ல தெளிவா இருக்கிறாரு. நல்ல கவனிங்க. இப்ப தேசத்துல என்ன இருக்கு? பஞ்சம் இருக்கு. பஞ்சம் இருக்கும் போது கர்த்தர் ஈசாக்கா பார்த்து சொல்றாரு, இந்த தேசத்தில் நீ குடியிரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஈசாக்கு சொல்லும் போது ஒரு வேர்டை சேர்த்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம். அப்படின்னா ஏன் ஆபிரகாம் கிட்ட வந்த பஞ்சத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு? ஏன் திடீர்னு இந்த இடத்துல சொல்லணும்? இதுக்கும் அதுக்கும் ஏறக்குறைய குறைஞ்சபட்சம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50-60 வருஷம் டிஃபரன்ஸ். புரியுதா நான் சொல்றது? 50-60 வருஷம் இல்ல, அதுக்கு மேலேயே டிஃபரன்ஸ். ஆபிரகாம் எப்ப எகிப்துக்கு போனார்னு கேட்டீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல எகிப்துக்கு போறாரு. 11ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்துல அவர் எங்க போறாரு? எகிப்துக்கு போறாரு. இது நடக்கிறது 26ஆம் அதிகாரத்துல. அப்ப ஈசாக்கே பிறக்கல. ஈசாக்கே பிறக்காத போது நடந்த ஒரு சம்பவம். இப்ப ஈசாக்கு பிறந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பையெல்லாம் பிறந்துட்டாங்க, 2 பசங்க பிறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஈசாக்கு 60 வயசு. ஏன்னா ஈசாக்கு 40 வயசுல கல்யாணம் ஆச்சு, 60 வயசுல தான் குழந்தை பிறந்துச்சு. சோ ஏறக்குறைய ஒரு 60-80 வருஷம் கழிச்சு கர்த்தர் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் வேறொரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்ப ஈசாக்க பார்த்து சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாத. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான போது பஞ்சம் வந்த போது ஆபிரகாம் எகிப்துக்கு போனார். ஆபிரகாம் எங்க போனாரு? எகிப்துக்கு போனார். எகிப்துக்கு போய் அந்த பஞ்சத்திலிருந்து கொஞ்ச நாள் தன்னை ரிலீஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பஞ்சத்துல எகிப்துக்கு போனார். அவர் நினைச்ச மாதிரியே எகிப்திலே அவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. கோவேறு கழுதைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள் எல்லாம் அவருக்கு கிடைச்சிச்சு. எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திரும்பி வரும்போது ஆபிரகாமுக்கு ஆகாரம் கிடைத்தார்கள். எகிப்திலிருந்து வரும்போது தான் அங்கிருந்த வேலைக்காரர்கள் ஒருத்தர் தான் யாரு? ஆகார். அவங்களும் அப்ப அங்க இருந்து தான் வந்தாங்க. அந்த ஆகாருக்கு பிறந்தவர் தான் இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த இஸ்மவேல் தன் சகோதரருக்கு எதிராக குடியிருப்பான் என்று வசனம் சொல்லுது. ஈசாக்குக்கு எதிராக அவன் குடியிருந்தான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ கடைசி வரைக்கும் ஈசாக்கினுடைய சந்ததிகளுக்கு, இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கோங்களேன், ஈசாக்குடைய சந்ததிகளுக்கு ஒரு எதிராக குடியிருக்கக்கூடிய இன்னொரு சந்ததி எதுன்னு சொன்னா இஸ்மவேல் சந்ததி. இந்த சந்ததி எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சம் வந்த போது ஆபிரகாம் எகிப்துக்கு போனதுனாலே வந்தது. இப்ப ஆண்டவர் திருப்பி ஈசாக்க பார்த்து சொல்றாரு, இப்பவும் பஞ்சம் வந்திருக்கு, ஆனா உங்க அப்பா நீ எகிப்துக்கு போன மாதிரி நீ போயிடாத. அல்லேலூயா. அப்போ பஞ்சம் வருவது இயல்பு. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் பஞ்சம் வரும். நீங்க கர்த்தர் சொல்ற இடத்துல தான் இருப்பீங்க. நான் ஆண்டவர் சொல்லித்தானே இருக்கேன். நான் என்ன, ஆண்டவர் தான் என்னை இங்க கொண்டு வந்தாரு, அவர் சொல்லித்தான் எல்லாம் எனக்கு நேர்த்தியா நடத்தினாரு, எல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஏன் திடீர்னு பஞ்சம் வரும்? கர்த்தர் சொன்னா பஞ்சம் வராதுன்னு அர்த்தம் இல்லை, பஞ்சம் வரத்தான் செய்யும். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வாதமா தானே ஆரம்பிச்சீங்க. ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து கேட்டார், நீ ஆசீர்வாதமா பேச மாட்டியே, உனக்கு வராதேனாரு. அப்படிலாம் இல்லை, நல்ல ஆசீர்வாதமெல்லாம் பேசுவோம். ஆனால் நீங்க என்ன விரும்புறீங்கன்னா, நன்மை தீமையை அறியத்தக்கதுல நன்மை மட்டும் சொல்லுங்க, தீமையை சொல்லாதீங்கன்னு சொல்றீங்க.
ஆனா பைபிள்ல நம்ம ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க கனியில இருக்கிற தீமையை மட்டும் சொல்லுவாரு. புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். ஆனா பிசாசு அதுல இருக்கிற நன்மையை மட்டும் சொல்லுவான். நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும் எல்லாம் சொல்லுவான். அதுல ரெண்டுமே இருந்துச்சு. அவன் நன்மையை சொன்னா, கர்த்தர் தீமையை சொன்னார். இப்ப என்ன அர்த்தம்? நன்மையை சொல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, வந்த ஆசீர்வாதம் தானே இல்லையா? 10,000 பீடி வரப்போகுதுன்னு உங்களுக்கு சொன்னா அது சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, வந்தா சந்தோஷம் தானே. 10,000 பீடி நஷ்டம் வருதுன்னு சொன்னா முன்னாடியே சொல்லணும். முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் ரெடியாவது இருந்திருப்போம், இப்படி ஆகி போச்சே இல்ல. அதுவே வருதுன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் இப்ப என்ன விரும்புறாங்கன்னா, சர்ச்சுக்கு வரோம், 4 வார்த்தை நல்லா கேட்டுட்டு போனா இருக்கும். 4 வார்த்தை நல்லா கேட்டு போறதுக்கு இது கட்சிக்காரங்க மீட்டிங்லாம் இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு. புரியுதா? இது தேவனுடைய ஆலயம். தேவன் உங்களை இங்க எச்சரிப்பு கொடுத்து உருவாக்குவதுக்கு தான் வச்சிருக்கிறார். சரியா? உங்க காதுகளுக்கு நல்ல சந்தோஷமா 4 வார்த்தை கேட்க வச்சு 2 பாட்டு பாட வச்சு தடவி கொடுத்து போய் வா மகனே அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் சர்ச் எல்லாம் கிடையாது. நீங்கள் 1 வாரம் உலகத்துக்குள்ள இருந்து வந்திருக்கிறீர்கள், இன்னும் 1 வாரம் உலகத்துக்குள்ளே போக போகிறீர்கள். இந்த 1 வாரம் உலகத்தில் பட்டதான அழுக்குகளை தட்டி தூசி தட்டி துவைத்து எடுத்து அடுத்த 1 வாரம் எந்த அழுக்கும் உங்கள் மேல் படாதபடிக்கு உங்களை பாதுகாப்பாய் அனுப்புகிற இடம் தான் ஆராதனை. அதுக்கு தான் சபை வச்சிருக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, எங்கிட்ட லேண்ட் குரூசர் இருக்குது, ஆடி கிடைக்குமா? எங்கிட்ட ஆடி இருக்குது, எனக்கு லேண்ட் குரூசர் கிடைக்குமா? இருக்கிறது போகாம பாத்துக்கோங்கன்றதான் எங்க வேலை. நிறைய பேருடைய பிரச்சனை இப்ப அதுதான். ஏன் இவர் இப்படியே பேசுறாரு, அவன் திட்டுறான் என்ன, ஏன் இவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு 100 பேர் நல்லா இருப்பேன்னு சொல்லும் போது நான் ஒரு ஆளாவது நியாய தீர்ப்பு வரும்னு சொல்ல வேணாமா இல்லையா? அது கூட சொல்லக்கூடாதுன்னா எப்படி? அப்ப தேவன் தேசத்துல சொல்லி உங்களை குடியிருக்கும் போது ஆசீர்வாதம் வரும் என்பது என கர்த்தர் சொல்லிட்டாரு. கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், அவர் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிற இடத்தில் பஞ்சம் வராது என்ற அர்த்தம் இல்லை. பஞ்சம் வர செய்யும், சில உபத்திரவம் வர செய்யும், இயற்கை பேரழிவு வரதான் செய்யும். கர்த்தர் சொன்னபடி உங்க வாழ்க்கையில வனாந்தரம் சில நேரங்களில் கடந்து வருதா வரும். எப்பவும் சொல்லுவோம், ஒரு நல்ல தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில வனாந்தரம் குறுக்கிடாமல் இருக்கவே இருக்காது. நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க, பைபிள்ல அத்தனை பேரும் எடுத்துக்கோங்க. ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், இஸ்ரவேலர்களாக இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும், அல்லது மோசேயாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும், யார வேணா எடுத்துக்கொள்ளுங்க, வனாந்தரத்துக்கு போகாத ஒரு ஆள் இருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு உபத்திரம், ஒரு வேதனை, ஏதோ ஒன்றை அவர்கள் சந்திக்க வேண்டி வரும். இது பரிசுத்தவான்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதை. இந்த வனாந்தரம் எதற்காக என்று சொன்னால், உங்களை அழிப்பதற்கு அல்ல, உங்களை உருவாக்குவதற்கு. நீங்க டோட்டல் பைபிளை எடுத்து பாருங்க, வனாந்தரத்தில் ஒரு தேவ மனுஷன் செத்ததை நீங்க பார்க்கவே முடியாது. தேவனை நம்பாம செத்தவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க வனாந்தரத்துல. முறுமுறுத்தவங்க செத்து இருக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமா பேசினவங்க செத்து இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அனுப்பி வனாந்தரத்துக்கு போனவங்க ஒரு நாளும் அங்கே மடிந்து போனதே இல்லை. கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாக வைத்திருப்பார். அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் சொல்ற இடத்துல நீங்கள் குடியிருக்கும் போது சில பஞ்சம் வருவது இயல்பு, அது வரதான் செய்யும், அது கிராஸ் பண்ணும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்காதீங்க. உங்களை விட மோசமா நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்குது, நமக்கு தெரியல. அப்போ ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, பிரதர் யோபுவை போல நான் சோதிக்கப்படுகிறேன். நான் கேட்டேன், 10 பிள்ளையும் செத்து போச்சான்னு கேட்டேன். அதாவது சொல்லும் போதே அவருடைய லெவல் என்ன லெவலில் இருக்கு. அதே யோபுவை போல அப்படியே நான் ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு முடியெல்லாம் கீழே விழுந்து 10 பிள்ளையும் செத்து போய் மொத்தம் போய் ஒரு பிரச்சனை இருக்காது, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வழி இருந்திருக்காது. அதான் அவருடைய பிரச்சனை. இப்ப அவருக்கு யோபுவை போல, அவர் பிரச்சனை அவருக்கு பெருசு, நான் இல்லைன்னு சொல்லல. உடனே கம்பாரிசன், யோபுவை போல சோதிக்கப்படுகிறேன். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, சோதனை எல்லாருக்கும் இருக்கு, எல்லாரும் அதை கடந்து வரத்தான் வேணும். அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் கடந்து வரும்போது உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், அந்த சூழ்நிலைகள் நீங்கள் மட்டும் வருகிறதில்லை, உங்கள் தேவனாகிய கர்த்தரும் உங்களோடு தான் வந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை தனியா அனுப்பிட்டு நீ போ நான் உன்னை இங்கிருந்து பார்க்கறேன்னு சொல்ற ஆண்டவரே கிடையாது. வா நம்ம போலான்னு தான் சொல்ற ஆண்டவர். எப்பவுமே எனக்கு ரொம்ப வேதாகமத்தில் பிடிச்ச ஒரு சம்பவம் இருக்கு, அதுதான் என்னை நிறைய நேரத்தில் என்னை ஆறுதல் படுத்தி இருக்கு. என்னன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்களேன். ஆதியாகமம் 39, 20, 21 நீங்க கூட அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க லைஃப்ல. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில்
ஏன் நம்ம இப்படி கடிச்சு துப்புறோம்? அதை நல்ல வசனம் தானே. திருப்பி நீங்களே வாசிங்க பார்ப்போம். யோசேப்பின் எஜமான் இப்ப அவன் எங்க இருக்கான்? அடுத்த வசனம். இப்ப கர்த்தர் எங்க இருக்காரு? கர்த்தர் எங்க இருக்காரு? யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தா கர்த்தரும் யோசேப்போடு இருக்கிறாருன்னா அவரும் எங்க தான் இருக்கிறாரு? சிறைச்சாலையில் தான் இருக்கிறார். உங்களை சிறைச்சாலைக்குள்ள வச்சுட்டு நீ இருந்துக்க, நான் உன்னை வந்து வாரத்தில் ஒரு நாள் பார்க்குறேன்னு சொல்லல ஆண்டவர். நம்மால் சில ஆட்கள் அப்படி தான் செய்வான். ஏதாவது நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிமா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார். அதுதான் உண்மை. இப்போ யோசிச்சு பாருங்களேன், சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். யோசிச்சு பாருங்களேன், நாம சிறைச்சாலையில் இருக்கிறோம். இந்த நாட்டுடைய ஒரு மிகப்பெரியதான பிரின்ஸோ ராஜாவோ நீங்க இருக்கீங்களா அங்க, இருங்க உங்களை நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்க சிறைச்சாலைக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப சிறைச்சாலை என்னவாக மாறும்? அந்த சிறைச்சாலை என்னவா மாறும்? ஒரு எம்எல்ஏ எம்பி வராருனாலே அந்த ஏரியா எப்படி கிளீன் ஆகுது? நீட்டா பண்ணி கிளீன் பண்ணி தார் ரோடெல்லாம் போட்டு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம வீடு தானா, நம்ம ரோடு தானா? ஏன்னா திடீர்னு இப்படி மாறி இருக்கு. காலைக்கு வேலைக்கு பார்க்கும்போது குண்டும் குழியுமா இருந்துச்சு, ரிட்டர்ன் ஆகும்போது ஹைவேஸ் மாதிரி இருக்குது. எல்லாம் மறுரூபம் ஆயிடுது. இப்போ ராஜாவே பார்க்க வராருன்னு வச்சுக்கோங்க, என்னவா மாறும் அந்த சிறைச்சாலை? அப்படியே முழுசு மாத்திடுவாங்க. அப்படியே அத்தனை பேரும் ராஜா வந்து சொல்றாரு, இவர் கூட ஒரு 3 நாள் தங்கலான் இருக்கிறேன்னு. என்ன ஆகும்? சிறைச்சாலை அரண்மனையா மாறிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் யோசேப்பு அத்தனை பேர் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? யோசேப்புக்கோ அங்க இருந்தவருடைய கண்களில் என்ன கிடைத்தது? இது எப்படி வருது தெரியுமா? எல்லாருக்கும் வராமையா யோசேப்புக்கு மட்டும் வந்துச்சுன்னா, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்தால் உன் மேல எல்லாருக்கும் ஒரு கிருபை இருக்கும், எல்லாருக்கும் உன் மேல ஒரு தயவு இருக்கும். உன்னை பார்க்கும் போதே அவங்களுக்கு தயவா இருக்கும். அவ்வளவுதான். ஏன் என்னன்னு தெரியாது. வீட்டில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் நம்மளை பார்த்தா எரிச்சலா இருக்கும். அவனுக்கு எப்படி எரிச்சலா இருக்கும்? இவனை மட்டும் எப்படி இப்படி ஆசீர்வதிக்கிறாரு, இவன் நல்லா மேல போயிட்டே இருக்கிறானே. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எஸ்தரோடு கூட கர்த்தர் இருந்தார். ராஜாவுக்கு எஸ்தரின் கண்களில் தயவு கிடைத்தது. நீங்க போய் நின்னாலே தயவு தானா வரும். இதே முகம்தான் கர்த்தர் இல்லாத போது நம்மளை விரட்டி விட்டான். அதே ஆள் தான் கர்த்தர் இருக்கும்போது உள்ள சேர்த்துக்கிட்டான். என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு தெரியாது. கர்த்தர் கூட வந்தார், அவர் எல்லாத்தையும் மாத்துவார். அவர் நிமித்தம் எல்லாம் மாறும். அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ அதே மாதிரி தான் வனாந்தரம் வரும்போதும் சரி, கர்த்தர் கூட இருந்தார்னா வனாந்தரம் வேற மாதிரி ஆயிடும். யோசித்து பாருங்க, வனாந்தரத்தில் நல்ல பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், அப்புறம் மார்னிங்கில் ஏர்லி மார்னிங்கில் மன்னா, தேவைப்பட்ட நான் வெஜிடேரியன் காடை ஃப்ரை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. கண்மலை தண்ணி, சுத்தமான தண்ணி, கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், பொல்யூட்டட் இல்லாத நல்ல தண்ணி, ஆர்ஓவே போட தேவையில்லை, பெஸ்ட் வாட்டரு. இது பத்தாததுக்கு நீ சும்மா இருந்தா போதும். இவ்வளோ வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வேலையில் பார்க்கணும். வேலை பார்த்தாலும் இவ்வளவும் கிடைக்காது. ஆண்டவர் சொல்ற, நீ சும்மா மட்டும் இரு போதும், நீ எதையும் செஞ்சிடாத. சில ஆட்களை பார்த்து ஆண்டவர் சொல்றதா, நீ சும்மா மட்டும் இரு, தயவு செஞ்சு நீ எதையாவது செஞ்சு கெடுத்துறாது. நம்மளால முடியாத ஒன்னே ஒன்று என்னது? சும்மா இருக்கிறது. எதையாவது பண்ணி ஆண்டவரை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை சும்மா தானே இருக்க சொல்றேன், நீ ஜோம் பண்ணி பைபிள் வாசி, இல்லைன்னா நல்லா படுத்தாவது தூங்கு, தயவு செஞ்சு முழிச்சிருந்து எதையும் கெடுத்துறாத. பல நேரங்களில் கர்த்தர் கூட இருந்தாருன்னா வனாந்தரம் மாறி இருக்கும். எகிப்துல இல்லாத ஆசீர்வாதம் வனாந்தரத்தில் இருக்குது. வனாந்தரத்தில் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்தார். சில நேரங்களில் கர்த்தர் உங்களை வனாந்தரத்தின் பாதைக்கு கொண்டு போவார். பஞ்சம் வரும், தேசம் முழுக்க பஞ்சமாக இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்துல நீ குடியிரு, அந்த பஞ்சத்தின் நேரத்தில் நீ அங்கேயே இரு. எல்லாரும் போறாங்க, நகோமி புறப்பட்டு போறாங்க, எல்லாரும் போறாங்க. போறவங்க போட்டோம், போகிறவங்க போட்டோம், அது அவர்களுடைய வேலை. உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ இங்கேயே குடியிரு. இருக்கும்போது என்ன நடக்கும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். குடியிருன்னு மட்டும் ஆண்டவர் சொல்லலையாமா, சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. அதே 26ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அந்த வசனத்திலே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் அவன் எது சொல்லுங்க என்னமோ சொன்னீங்களே, இப்ப திருப்பி சொல்லுங்க. யார் யாருடைய மைண்ட்ல என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்க. எது நல்ல வார்த்தை?
மாத்திட்டாங்க பாருங்க, எப்படி மாத்துறாங்க பாருங்க. 100 மடங்கு. என்ன ஆசை பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், அதான் ரொம்ப முக்கியம். அந்த வருஷம் என்ன வருஷம்? பஞ்சத்தின் வருஷம். ஊருக்கே பஞ்சம், எல்லா ஊரை விட்டு போறான். எல்லாரும் போகும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ போகாத, நீ இரு. ஏன்? இது பஞ்சத்தின் வருஷம், தேசம் பஞ்சத்துல இருக்கு, மழை இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீ வித 100% உன்னை ஆசீர்வதிப்பான். அதோட அர்த்தம் என்னன்னா, அவன் விதைச்ச விதையில ஒண்ணு கூட வீணா போகல. நல்ல ஆசீர்வாதமான தேசத்துல விதைச்சா கூட ஒரு 10% வீணாகும், ஒரு 5% வீணாகும், ஒரு 2% வீணாகும். ஆனால் பஞ்சத்தின் நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் விதைக்கிறதில் ஒன்று கூட வீணாய் போகாது. 100% கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒண்ணே தான். இன்னைக்கு நாம பஞ்சம் வரும்போது உடனடியாக ஒரு ஆசிலேஷன் மைண்டு, அதை செஞ்சிடலாமா, அங்க போயிடலாமா. ஊழியத்துக்கு வந்த புதுசுல முதல் 1 வருஷம் ஊழியமே கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, மினிஸ்ட்ரிக்கு வான்னு சொல்லிட்டார். நான் வரும்போது ஒரு சின்ன பிரதிஷ்டை, அநியாயமான பிரதிஷ்டை. அது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறேன்னா, நானா போய் யாரையும் மீட்டிங் கேட்க மாட்டேன், நானா போய் ஆஃபரிங் யாரையும் கேட்க மாட்டேன். ரெண்டும் தானா வரணும், அதுவும் அவங்களே கொடுக்கணும், அவங்களே மீட்டிங் வரணும். ஜனவரி மாதம் ஊழியத்துக்கு வந்தேன், டிசம்பர் மாதம் வரைக்கும் மீட்டிங் கிடையாது. 11 மாதம் வீட்டிலேயே இருக்கிறேன். திருமணமாகி ஒரு மகன் இருக்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற, நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்ம கூட சும்மா இருப்போம், வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, என்ன ரொம்ப நாளாக வீட்டிலே இருக்கிற மாதிரியே இருக்குது ஊழியம். அது யூஸ்வல். பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் என்ன விஷயம் மினிஸ்ட்ரி, ரொம்ப நாளாக இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறேன், எதுவும் ஊழியத்துக்கு போன மாதிரியே தெரியலையே, பார்க்குறவங்களாம் கேட்பாங்க. அதனாலேயே எங்கேயாவது ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்குதா 3 நாள் கேட்டு நம்ம அங்கே போயிடுறது. அவங்க பார்த்து அவங்க கூட போய் உட்காந்துக்கிறது. அவனும் அங்கே போனால் கேட்பான், நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஒரு 11 மாதம் பயங்கர போராட்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஆசிலேஷன் மைண்ட், சரி திருப்பி போயிடலாம், நம்ம எங்கே வேலை பார்த்தோமோ அங்கேயே போயிடலாம். ஏன்னா ரொம்ப கடினமான பாதை அது. என்ன அளவுக்கு அது கடினம் எல்லாருக்கும் சொல்லலை, நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுற எத்தனையோ மிஷினரிஸ் எல்லாம் இருக்காங்க, உபத்திரவப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன் அளவுக்கு சொல்கிறேன், திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதில்லை, நம்ம திராணி அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு யோசிக்கும் போது சரி ஓகே ரைட் திருப்பி போயிடலாம் வந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நண்பரோட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது, அவரை உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இங்கிருந்த நண்பர் தான், பாஸ்டருக்குலாம் ரொம்ப தெரிஞ்சவர், பஹ்ரைனில் தான் இருந்தார் அவர். அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், நீ எதுக்கு வந்த இங்கே அப்படின்னாரு. ஊழியத்துக்கு ஆண்டவர் சொன்னார்னு வந்தேன். ஆண்டவர் சொன்னார்னு வந்தா ஆண்டவர் போன்னு சொல்ற வரைக்கும் இங்கேயே இரு, நீ இந்த திரும்பி அங்கே போறதெல்லாம் எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அது ஒரு தேவனுடைய திட்டமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து இருக்கும்போது இந்த ஆசிலேஷன் மைண்ட் வந்துகிட்டே இருக்குது. இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒரு ஊழியம் இல்லை, திருப்பி நம்ம என்ன செய்ய போகிறோம், கஷ்டம் தானே பட போகிறோம். பல நேரங்களில் நமக்கு இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் வரும். இப்போ வந்தது வேஸ்ட்டாக போச்சா, வீணாகி போச்சா, எதுக்கு வந்தோம், ஏன் நம்ம ஆண்டவர் தானே சொல்லி செஞ்சோம், அப்படி செய்யும் போது ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது, சரி திருப்பி போயிடலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ இந்த தேசத்தில் குடியிரு. ஏன்? அந்த வருஷத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த வருஷத்துல நீ விதைக்கும் போது நான் ஆசீர்வதிப்பேன். நீ விதைக்கிற விதைகள் ஒன்று கூட வீணாய் போகாது. பல நேரங்களில் நம்ம விதைக்கிற காலம் ஒன்று இருக்கிறது, அறுக்கிற காலம் ஒன்று இருக்கு. விதைக்கும் போது ஒருவேளை நம்ம கண்ணீரோடு கூட விதைத்தாலும் அறுக்கும் போது எப்படி அறுப்போம், கம்பீரமாய் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்கள் இங்கே வரும்போது கூட கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை திரும்பி கொண்டு போகும்போது கம்பீரமாக கொண்டு போவார். அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, நம்ம தலை தாழ்ந்து இருக்கணும், தலை குனிஞ்சு இருக்கணும், அவமானப்பட்டு போகணும் ஒரு நாள் விரும்பவே மாட்டார். எங்கே அவமானப்பட்டோமோ அங்கே தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புவார். அல்லேலூயா. ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் தலை குனிந்து நடக்கணும்னு ஒரு நாளும் கர்த்தர் ஆசைப்படவே மாட்டார்.